தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மகளிர் விடியல் பயணம் என்ற பெயரில் விடியல் என்ற வார்த்தை நீக்கம். திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் தற்போது மகளிர் பயணம் என்றே பெயர் வைக்கப்பட்ட நிலையில் திமுகவினர் எதிர்ப்பு. சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் தோல்வி குறித்து கிருஷ்ணகிரி, தருமபுரி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. கூட்டத்தை முன்னாள் அமைச்சரும் ஒசூர் தொகுதி எம்எல்ஏவுமான பாலகிருஷ்ண ரெட்டி புறக்கணித்ததால் அதிமுகவுக்குள் சலசலப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. மாவட்ட செயலாளர் பசுபதி ஆதரவாளர்கள் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயக்குமார், சத்யபாமா, மரகதம், குமரவேல் ஆகியோர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் சந்திப்பு. எழுத்துப்பூர்வமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மூவரும் கைப்பட எழுதி விளக்கம் அளித்துள்ளதாக தகவல். தமிழக சட்டப்பேரவை செயலாளர் சாந்தியுடன் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி திடீர் சந்திப்பு. அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவ நடவடிக்கை கோரி புகார் அளித்த நிலையில் பேச்சுவார்த்தை. அதிமுகவிலிருந்து 2 பேர் போனால் கட்சி அழிந்து போய் விடாது என முன்னாள் அமைச்சர் ஆர்.வி. உதயகுமார் பேச்சு. வரப்போகும் இடைத்தேர்தலில் மக்கள் நிழல் எது நிஜம் எது என கண்டறிவார்கள் என்றும் நம்பிக்கை. எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் தங்களுக்கு தேவையானவர்களை விடுத்து தகுதியான நபர்களை நிறுத்த வேண்டும். ஈரோடு மாநகர நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சொத்து தகராறில் சகோதரர் மற்றும் சகோதரரின் மனைவியை அமைச்சர் மரிய வில்சன் தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு. புதுச்சேரி நீதிமன்றத்தில் நாளை நேரில் ஆஜராகுவதிலிருந்து விலக்களித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் போதுமான கழிவறை வசதி உள்ளதா என பள்ளிக் கல்வித்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. அரசு பள்ளிகளில் தூய்மை பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளார்களா என்பது உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவு. நீர்நிலைகளில் எவ்வித கட்டுமானத்தையும் அனுமதிக்க கூடாது என்ற உத்தரவை அரசு அதிகாரிகள் பின்பற்றாதது ஏன்? மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே கண்மாய் நீர்நிலை பகுதியில் பேருந்து நிழற்குடை அமைக்க தடை விதித்து மதுரை கிளை உத்தரவு. வனப்பகுதிகளுக்குள் மின்கம்பங்களை அமைக்க புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. மரங்கள் அதிகம் வெட்டப்படுவதை தவிர்க்கும் வகையில் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம்.